ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அல்சர் அதாச்சும் வயிற்றுப்புண், செரிமான உறுப்புகளுடைய உள்பகுதியில் ஏற்படக்கூடிய புண்களை தான் அல்சர் என்று சொல்கிறோம். அல்சர் வயிற்றில் ஏற்படக்கூடிய இடத்தை பொறுத்து 3 வகையாக பிரிக்கிறாங்க. நம்ம உணவு விழுங்கக்கூடிய குழாய் பகுதியில் ஏற்படக்கூடிய அல்சரை இசோஃபிகல் அல்சர் என்றும், இரைப்பையில ஏற்படக்கூடிய அல்சரை கேஸ்ட்ரிக் அல்சர் என்றும், முன் சிறுகுடலில் ஏற்படக்கூடிய அல்சரை டியோடனல் அல்சர் என்றும் சொல்லுவாங்க. இந்த அல்சர் பிரச்சனை யாருக்கெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, காலை உணவை ஸ்கிப் பண்றவங்களுக்கு, காரமான உணவை எடுத்துக்கிறவங்களுக்கு, அதிகப்படியான மாத்திரைகளை ரெகுலரா யூஸ் பண்றவங்களுக்கு, அதிக நேரம் ராத்திரில தூங்காம கண் முழிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அல்சர் எனும் வயிற்றுப்புண் வருவதற்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, அல்சர் இருப்பதற்கான அறிகுறிகள் என்னென்ன, நம்மளுக்கு வரக்கூடிய அல்சரை நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுகள் மூலியமாவே எப்படி சரி செய்யலாம் என்பதை பார்க்க போறோம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவது, அல்சர் பிரச்சனைக்கான அறிகுறிகள். ஒருத்தருக்கு அல்சர் இருக்கு அப்படின்னா எந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கும்னா, அதிகப்படியான நெஞ்செரிச்சல், வயிற்று உபசம், வயிற்று மேல் பகுதியில் வலி உண்டாகுவது, குமட்டல் மற்றும் வாந்தி, புளித்த ஏப்பம், வாயிலிருந்து துர்நாற்றம் வருவது மற்றும் பசி இல்லாமல் இருப்பது, இந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கும். வயிற்றுல அல்சர்னுடைய பாதிப்பு அதிகமா இருக்கும்போது பக்கத்துல இருக்கக்கூடிய டாக்டரை போய் பாருங்க. ரொம்பவே முக்கியமானது அது. லேசான அறிகுறிகள் இருக்குன்னா மட்டும் இந்த அல்சரை நம்ம சாப்பிடக்கூடிய உணவு மூலியமாவே ரொம்ப ஈஸியா கட்டுப்படுத்தலாம். அப்படி எந்த மாதிரியான உணவுகள் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய அல்சர் எனும் வயிற்றுப்புண் சரி செய்யும் என்பதை பார்க்கலாம். முதலாவது, பாயில்டு ஆப்பிள். ஆப்பிள் பார்த்தீங்கன்னா அல்சர் பிரச்சனைக்கு ரொம்பவே நல்லது. ஆப்பிளை அப்படியே சாப்பிட்றத விட வேக வைத்து இல்லை ஸ்டீம் பண்ணி சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி ஆப்பிளை பாயில் பண்ணி சாப்பிட்றதுனால ஈஸியா ஜீரணமாகவும் அதோட வயிற்றுப்புண் ஆற்றுவதற்கும் மிகவும் உதவியா இருக்கும். 2வது, தயிர். தயிர் பார்த்தீங்கன்னா வயிற்றை குளுமையா வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது கூட வயிற்றில் இருக்கக்கூடிய குட் பாக்டீரியாவையும் அதிகரிக்கும். அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்க மதிய நேரத்துல தயிரை உணவோட சேர்த்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. 3வது, கோகோனட் ஆயில் அதாச்சும் தேங்காய் எண்ணெய். இயற்கையாகவே புண்களை ஆற்றுவதற்கு தேங்காய் எண்ணெயை நம்ம எல்லோரும் பயன்படுத்துவோம். அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்க காலை வெறும் வயிற்றுல 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயை சாப்பிட்டு வந்தா வயிற்றுல இருக்கக்கூடிய புண்களை ஆற்றும். 4வது, மணத்தக்காளி கீரை. அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த கீரையை நல்லா நைஸா அரைச்சி மோர் கூட சேர்த்து குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா கீரையை கடைச்சல் செஞ்சு சாப்பிடலாம். ரொம்பவே நல்லது. 5வது, தேங்காய் பால். அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்க தேங்காய் பாலை எடுத்துட்டு வரலாம். இந்த தேங்காய் பால்ல வயிற்றுப்புண் ஆற்றும் சக்தி இருக்கு. காலையில காரமான உணவை சாப்பிட்றதுக்கு பதிலா தேங்காய் பால் சேர்த்து சாப்பிடக்கூடிய உணவை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இது மட்டும் இல்லாம நெல்லிக்காய் ஜூஸ் மற்றும் கற்றாழை ஜூஸ் கூட நம்ம எடுத்துட்டு வரலாம். இது ரெண்டுமே கூட வயிற்றுப்புண்ணை ஆற்றுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.